விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. பாரதி ஆரம்பிச்சிட்டியா? உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மா பேசாம போ. என்ன பேசாம போன வாய் அடைச்சிரு. என்ன இன்னமும் எதுக்கு இந்த கருமத்தை கையிலே வச்சிருக்க? நீ தூக்கி வீசிட்டு உனக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை பத்தி யோசி. மா அப்படிலாம் தூக்கி போட முடியாதுமா. தயவு செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணாத, போம்மா. பாரு, நீ இப்படி இருக்கிறனால மட்டும் எதுவும் மாறிட போறது கிடையாது. என்ன ஒரு தடவை மாத்திரத திருப்பி யாருனாலையும் மாத்தி அமைக்க முடியாது. என்ன சத்தம்? பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கானு. ஏமா பாரதி, என்னது இது? இப்படி திடந்தானோ இதவே எடுத்து வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேனா வேற என்னமா பண்றது? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை பத்தி நீ எப்போதுமே யோசிக்க மாட்டே, அப்படித்தானே? இங்க பாருங்க அப்பா அம்மா, என்னோட வாழ்க்கையை பத்தி ஒரு பெத்தவங்களா நீங்க யோசிக்கிறது எல்லாம் சரிதான். என்ன ஆனா எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு. தயவு செஞ்சு அதுல யாரும் தலையிடாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்கறேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. நாங்க பண்ண சொன்னதுலயே பெரிய விஷயம் அதவே நீ பண்ணிட்ட, ஈஸியா பண்ணிட்ட. இதே நீ தூக்கி வீசுறதுக்கு உனக்கு இவ்வளவு இதா இருக்கு. அதான் நீங்க சொன்னதை நான் பண்ணிட்டேன்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கும் தெரியும்ல. நீங்க பண்ண சொன்னதை நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. இங்க பாரு பாரதி, நீ இப்படி எடுத்து வச்சுட்டு உட்காந்து தினத்தின அழுதுட்டு இருந்தா மட்டும் எல்லாம் மாறிட போற கிடையாதுமா. என்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தான் பாக்கணுமே தவிர இந்த மாதிரி நீ எடுத்து வச்சு அழுத்திட்டு இருந்தீங்கன்னா நீ வாழ்க்கை வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லாம இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இந்த சின்ன விஷயத்த தூக்கி போடுறதுக்கு மறுக்கிறியமா நீ? உங்களுக்கு சொன்னா புரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலதான் நிறைய இருக்குப்பா. வேணாம்ப்பா, விட்டுருங்க. இவகிட்ட பேசி பேசி நமக்கு தான் நேரம் வீணாகும். வாங்க நம்ம போலாம். அவ என்னமா பண்ணிட்டு போட்டோம். ஒரு தகப்பனா இல்லாம ஒரு மனுஷனா இருந்து உன் மனசுல படுற வேதனைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன ஆனா ஒரு தகப்பனா இருந்து உன் விஷயத்துல நான் கண்டிப்பா இருக்கிறது எனக்கு ரொம்ப அவசியமா. இதை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் பாரதி. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இவ்வளவு பெரிய விஷயத்தவே ஈஸியா தூக்கி போட்டுட்ட எங்களுக்காக. ஆனா இதை தூக்கி போடுறதுக்கு மறுக்கிறல்ல நீ. பரவாயில்லம்மா, உன் மனசு இன்னைக்கு மாறுதோ அன்னைக்கு மாறட்டும். டைம் எடுத்துக்கோ, வேணான்னு சொல்லல, நிறைய வேண்டாம். அப்போ வரேன். ஸோ இவன் பின்னாடி போறதே எனக்கு பெரும்பாடா இருக்கு. பொண்ணுங்க தான் என் பின்னாடி வரும், இவன் என்னமோ என்னை பாடாப்படுத்துறான். ஸோ ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகுதே, கண்டிப்பா அந்த பொண்ணு வந்திருக்கும். மெடிக்கல் லேப்ல போனை வேற யூஸ் பண்ண விட மாட்டானுங்க. இவன் தருதலையாட்டு இங்கே நின்றுட்டு இருக்காரு வேற. ஐயோ என்னடா பண்றது? கவினா எவன் அவன்? ஓ நான் தானா? ஐயோ இவளா? என்ன கவின் சீனியர், ஆளே பார்க்க முடியல, எங்க போறீங்க? ஏய் தேவிகா, எப்படி இருக்க? பரவாயில்லை சீனியர், நேமலாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஞாபகம் வச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சே வச்சிருக்கீங்க. மறக்கக்கூடிய பேரா? எவ்வளவு அழகான பேர் உன்னோட பேரு, அது எப்படி நான் மறப்பேன்? போங்க சீனியர். ஐயோ மனசுனோட நேரங்காலம் தெரியாம பண்ணிடுறாளுங்களே. டே எந்த நேரத்துலடா? ஐயோ இந்த தற்குறி வேற எங்க போனான்னு தெரியல. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகுது. ஐயோ அந்த பொண்ணு வந்துச்சுன்னா என்னை தேடுமே. வைக்கப்படும் போது கூட அழகா தான் இருக்க சீனியர். அடி வாங்குவீங்க. நீ அடிச்சுன்னா மயிலிறக வச்சு வருடுற மாதிரி இருக்கும். சீனியர் என்னது மயிலிறக வச்சு வருடுற மாதிரி இருக்குமா? நான் அடிச்சா வலிக்கும் சீனியர் உங்களுக்கு. நான் தான் வருடுற மாதிரி இருக்குன்னு சொல்றேன்ல, அப்போ உன் அடி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோ. என்ன? சரி சரி, நான் அந்த லேப்ல இருந்து இங்க வந்துட்டேன். அங்க இருக்க ப்ரொஃபசர் பார்த்தாருன்னு திட்டுவாரு. நான் உங்களை பார்த்துன்னு தான் வந்தேன். உங்ககிட்ட பேசியே 3 நாள் ஆகுது, ஆளே பார்க்க முடியல. அதான் என்ன ஒரு ஆளா வச்சுட்டு சுத்துறேன். போற இடத்துல ஒவ்வொரு ஆளா கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தா நான் என்ன பண்றேன்? நான் பிஸியா தான் இருப்பேன். அப்புறம் சீனியர், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்க நாளைக்கு ஈவினிங் ஃப்ரீயா?
நான் எப்போதுமே ஃப்ரீ தான். சீனியர் பிராக்டிகல் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, பிராக்டிக்கல் இருக்குதான். அதுக்காக உனக்காக கூட நேரம் ஒதுக்காமலா? என்னன்னு சொல்லு. இல்ல சீனியர், அது இப்போதைக்கு சொல்ல வேண்டிய நேரம் இல்ல. இடமும் வேற. நான் உங்களை இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க வச்சு சொல்றேன். சரி சரி சரி, போ. ப்ரொஃபசர் கூப்பிடுறாரு, போய் என்னன்னு பாரு. பாய். வரேன் சீனியர். போறியா? போக வேணாம் தான் தோணுது, ஆனா ப்ரொஃபசர் திட்டுவாரு. நான் வரேன். சரி, பார்த்து போ. சரிங்க சீனியர். எப்பா, சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. என்ன ப்ரொப்போஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது வரைக்கும் எத்தனை நாள்னு வேற தெரியலையே. சரி, அதுங்களோட சேர்த்து இது ஒண்ணு. இந்த தற்கு எங்க வேணா அந்த இருக்கான். டே ஆகாமலி, அங்கிருந்தா பண்ணிட்டு இருக்கிற. இந்த போஸ் வேணாம், நம்ம வேற போஸ் போட்டுக்கலாம். செல்ஃபி எடுக்கலாமா? இங்க பாருங்க, பாரு. ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ். நாசமா போறவனே. டே ஸ்மைல் ப்ளீஸ். நல்ல சிரி, அப்பதான் போட்டோ நச்சு விழுகும். டே, எனக்காடா நீ ஃப்ரெண்டு? நான் போற இடம்லாம் ஒரு பொண்ணை வச்சுட்டு சுத்துறேன்னா, நீ என்னடா கடைசியில எலும்பு கூட கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? அட பாவி, குடும்பம் எடுத்து புள்ள பெத்துறோம் போலடா. ஐயோ கடவுளே, கண்டிப்பா இதுக்கு ஒரு சுச்சுவேஷன் சாங் இருக்கணுமே. கையில் தேநீரும் நீதானடி கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் காணோம். டே போதுண்டா, நீ எலும்பு கூடுறா. எவ்வளவு நேரம் அது கூட ரொமான்ஸ் பண்ணுவேன். இவ்வளவு அழகா கூடுது. இவரு செருப்பாலே அடிப்பேன். ஏன்டா சாவடிக்கிற மான மரியாதைலாம் வாங்குற? ஆனா ராஜ்குமாரா, கடைசியில தலையெழுத்து பத்தியா எலும்பு கூடு கூட. ஏண்டா இத வச்சு உடனே ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொன்னா இது கூட உட்காந்து செல்ஃபி எடுத்து உடனே ரொமான்ஸ் பண்ண சொன்னாங்களா? இந்த சீனுக்கு இந்த பாட்டு போடக்கூடாதுடா. பாட்டு வேற மாதிரி போடணும். என்ன பாட்டு? அட்மின போட சொல்றேன். அட்மின் அந்த பாட்டு போட்டு விடுமா. அது லைட்டா தள்ளி விட்டா அதை உடச்சு எலும்பு கூட ஆயிருண்டா. ஒண்ணு இல்லாம இருக்குண்டா. டே படுத்தாதுடா, மூடிட்டு வாடா. சாங் செம்மையா இருந்துச்சுடா. டே நான் வேற இப்ப ஏதோ சொல்லிடுவேன் பாத்துக்கோ. சீக்கிரம் வந்து சொல்லடா, அதை விட்டுட்டு வாடா. வேற ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். நம்ம அப்பா அம்மா லவ் பண்ணலாம். இவன் ஒரு மணி இல்ல வந்துடுறேன். சோ கடவுளே, சாவடிக்கிறடா மனுஷன. டே உனக்கு என்னடா சொன்ன? ஸ்கூலுக்கு போன்னு சொன்னா இல்லையா? ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறேன். டே அடிச்சிருவேன். அது எப்படி உங்க அண்ணன் பிள்ளைய கூப்பிடறதுக்கு மட்டும் அந்த தோசட்டி வாயை கூப்பிடறதுக்கு மட்டும் நான் வருவேன். என்ன இப்போ நான் கூப்பிட்டே நீ வர மாட்டியா? எனக்கு தெரியாது, நீ வா போலாம். என்ன ஆளுன்னு சரியில்லை பண்ண மாட்டியா? இப்போ போகணும்டா, வாடா. பிராக்டிகல் இருக்கா, எப்படி போவ? என்னவா இருந்தாலும் சரி, இப்போ போகணும், வா போலாம். ஏன் ஆகணும்? அம்மன் தற்கொலை வா. நீ மட்டும் இப்ப வரலன்னு வைய, இது கூட நீ ஆளான தாமரேன்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆனத நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டுருவேன். எப்படி? ஐயோ சீனியர், எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல சீனியர், கேண்டீன் வரைக்கும். பிராக்டிகல் இருக்கும்போது என்ன கேண்டீன்? முதல்ல பிராக்டிகல் முடிச்சுட்டு இங்க வந்தாலும் போங்க. போங்க. நீ போயிட்டு வந்துடும். நாங்க என்ன சாப்பிடவே இல்ல. இப்போ பிராக்டிகல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் உள்ள எழுதிட்டு இருக்காங்களா இல்லையா? போங்க, பிராக்டிகல் முடிச்சுட்டு போங்க. இங்க பாருன்பா, ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. உங்க அண்ணன் கிட்ட சொன்னா அவ்வளவுதான். என்ன உங்க காலேஜ் அப்படிங்கிறதுக்காக உன்னை ஈஸியால விட முடியாது. என்ன பொறுத்தவரை ஸ்டூடெண்ட் எனக்கு ஒண்ணுதான். போ. ஓகேங்க சீனியர். என்ன இப்படி இருந்து வணங்க முடித்தலை வர்றதுக்குள்ள போயிடலான்னு நினைச்சா வந்துட்டானே. இப்ப கிளாஸை வெட்டடிக்க முடியாதே. கண்டிப்பா பாப்பா என்னை எதிர்பார்ப்பால. அவளை பார்க்கணும் போலே இருக்கே. சரி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பிராக்டிகல் எழுதி முடிச்சுட்டு போலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். மேம், நேற்றே என் தங்கச்சியும் என் பொண்ணும் வந்து பேசியிருப்பாங்க. ஆமாம் நேற்று 2 பேருமே வந்து பேசினாங்க. உங்கள் பொண்ணுக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கதா சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வந்து பேசினதுக்கப்புறம் மேலே பேசிக்கலான்னு சொன்னாங்க. ஆமாம் மேம்,
என்னையவே கேட்காம அவளுங்க 2 பேர் வந்துட்டாளுங்க. சரி அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, அதனால இந்த ஸ்கூலே ஜாயின் பண்ணிக்கலான்னு. மேம் ஃபீஸ் பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எவ்வளோ நாள் நான் கட்டிடுவேன். எனக்கு தேவை என் பொண்ணு நல்லா படித்தா போதும். அவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவள் நல்லாவே படிப்பா. தெரியுது பாப்பா நல்லா துருன்னு பேசுனா அப்போவே புரிஞ்சிருச்சு நல்லா படிக்கிற பொண்ணுன்னு. துருன்னு பேசுவா, சேட்டையும் பண்ணுவா, ஆனால் படிக்கிற விஷயத்தில் கரெக்டாக இருப்பா. சரி ஓகே, சில விஷயங்கள் நான் கேட்கும்போது உங்ககிட்ட கேட்டுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. பாப்பாவை இதுக்கு முன்னாடி எங்கே படிக்க வச்சிங்க? உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நேற்று கொண்டு வந்து காமிச்சாங்க. காமிக்கும் போது மலேசியாவில் படிச்சிருந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் காமிச்சது. அங்கேயா? ஆமாங்க மேம், பாப்பா பிறந்ததுலேருந்தே மலேசியாவில் தான் இருந்தோம். அங்கே தான் படிக்க வச்சுருந்தேன். இப்போது எனக்கு இங்கே சுச்சுவேஷன், ஐ மீன் நான் ஒரு டாக்டர். இங்கே எஸ்சி ஹாஸ்பிட்டலில் எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. ஸோ பாப்பாவையும் இங்கேயே பார்த்துக்கணும், படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் செலக்ட் பண்ணோம். ஓ சரி அப்படியா, சரி எப்படி இருந்தாலும் ஓகே. படிக்கிற குழந்தை நல்லாவே படிச்சுக்கோ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாப்பா நல்லாவே படிப்பா. ம் சரிங்க மேம். அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும். இவ்வளோ நாளாக மலேசியாலே இருந்து அவள் பழகிட்டா. இந்தியாவை பற்றி அவளுக்கா எதுவும் தெரியாது. மந்த்லி 1 டைம் வருவேன். வந்து வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஏன்னா அப்பாவும் தங்கச்சி இங்கே தான் இருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு மட்டும் வந்துட்டு போவேன். ஸோ இப்போது இங்கே வேலை வந்ததுனால இங்கே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். அவளுக்கு வெளி உலகம் தெரியாது. ஸ்கூல் விட்டால் வீடு விட்டால் ஸ்கூலுங்கிற மாதிரி தான் அவளை நான் வளர்த்தேன். ஸோ இங்கேயும் அதையும் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு அம்மாண்ணா, அவள் சித்தி, என் அப்பா. எங்கள் அப்பா ஃபோட்டோ காமிச்சிட்றேன். நீங்கள் 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டா என் பொண்ணை அனுப்பி வைங்க, ஏதாவது எமர்ஜென்சி அர்ஜென்ட் அப்படின்னா. மற்றபடி வேறு யார் வந்து கூப்பிட்டாலும் சரி, என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாலும் சரி, அனுப்பாதீங்க. அருணா எல்லா பேரண்ட்டுக்கு இருக்கிற பயம்தான், பட் ரொம்பவே பயப்படுறீங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே பண்ண வேணாம். ஓகே, உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்கள் எதாக இருந்தாலும் பார்ப்போம். ரொம்ப சேஃபான ஸ்கூல் தான், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். பயப்படல மேம், இருக்கிற இடம் எப்போதுமே சேஃபாக தான் இருக்கும். ஆனால் சுற்றி இருக்க சூழ்நிலை நம்மளை எப்படி வேணாலும் தள்ளி விட்டுரும். ஐ நோ, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகே, பாப்பா கண்டிப்பாக அட்மிஷன் போட்டுக்கலாம். பாப்பா நல்லாவே படிப்பா. நீங்கள் சொன்ன அத்தனையும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே? தேங்க்யூ மேம். உனக்கும் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லையே. வாய் துருன்னு இருக்க. உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? அதே தான் மேம், எனக்கும் தெரியல. நான் எங்கள் அம்மா மாதிரி கிடையாது. சகானா பார்த்தீங்களா, இப்படி சொல்லிடுவாங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க மேம், அவள் அப்படிதான். சின்ன வயசுலேருந்தே ஓர செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஸோ அவள் இஷ்டத்துக்கே விட்டுட்டேன், அதனால் அப்படி இருக்கா. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே. அம்மா நீங்கள், அப்பா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், தப்பா ஏதாவது? 1 மினிட். ஷர்மி. சரிக்கா குட்டி. என்ன? வா வெளியே போகலாம். முடியாது, போ. ஏய், அப்பையிலேருந்து ஒரு அங்கிளை பார்க்கணும்னு சொன்னீங்க. நேற்று கூட அவர் மேலே போய் விழுந்தில்ல, அவர் வந்திருக்காருன்னு பார்க்க போலாம். வா அம்மா சித்தி வா. சாரி மேம், பாப்பா வெளியே அனுப்பிட்டு பேசுகிறதுக்கு. மேம் முதல்ல இது பர்சனல். ஸோ நீங்கள் பிரின்ஸிபல் அப்படிங்கிறதுக்காக, ஐ மீன் என் பொண்ணு இந்த ஸ்கூலில் படிக்க போகிறா. இப்போ நான் இதை சொல்கிறது கூட ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமாக கூட இருக்கலாம். ஸோ நான் மேலோட்டமாக சொல்கிறேன் மேம். அவள் பிறந்ததுலேருந்து நான் தான் அவளை வளர்க்குறேன். அவளுக்கு அப்பான்னு யாரும் கிடையாது. நான் தான் அவளுக்கு எல்லாமே. அம்மா அப்பா, இப்போது என் தங்கச்சி, என் அப்பா, மற்ற எல்லாமே அவளுக்கு நான் மட்டும்தான். தயவு செஞ்சு அப்பான்னு ஒரு விஷயத்த மட்டும் அவகிட்ட எப்போதுமே எடுத்துடாதீங்க. ஓ சாரிங்க மேம், எனக்கு தெரியல. இல்லை சடனாக கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்டுட்டேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. இல்லை மேம், நான் எதுவும் நினைக்கல. ஒரு பிரின்ஸிபலாக நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை என்கிட்ட கேட்டீங்க. ஒரு அம்மாவாக இருந்து நான் என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். ஓகே மேம், இதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக வேணாம். ஓகே மேம், இதுக்கு மேலே நீங்கள் இவ்வளோ டீப்பாலாம் போக வேணாம். ஓகே மேம், நான் பார்த்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். தேங்க்யூங்க மேம். சரி ஓகே, அட்மிஷன் ஃபார்ம் கொடுக்குறேன். அதில் பேரண்ட்ஸோட சைன் வேணும். சைன் பண்ணிடுங்க, நாங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிறோம். சரிங்க மேம். சித்தி யாரும் வரல, வா நம்ம உள்ளே போகலாம். உள்ள அவங்க பர்சனலாக பேசுகிறாங்கல்ல, நான் வெளியே வெயிட் பண்ணலாம். எங்கள் அம்மாக்கு என்ன வீட்டுல பர்சனல் பேச தெரியாது, வா உள்ள போகலாம். இன்னும் அந்த அங்கிள் வரல. நான் சும்மா தான் சொன்னேன். எதுக்கு அந்த அங்கிள் நீ தேடுற? ஏன் நான் தேடின? போ, அவன் என் ஃப்ரெண்டு. பாரு, யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட நீ பழகிறதே தப்பு. இப்போ இதை மட்டும் நான் அப்பிக்கிட்ட சொன்னேன்னா அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? இந்த ஸ்கூலே வேணான்ட்டு போயிடுவா. அம்மா தாயே, நீ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலுக்கு சம்மதம் வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ யாரையும் நினைக்காம அமைதியா நிலை. யாரையும் நினைக்கல சித்தி. ஆனா நேற்று வந்து என்கிட்ட ஒருத்தர் பேசினார்ல, அவர்கிட்ட ஏதோ பாசிட்டிவ் வைப் இருக்கு. இப்போ நம்ம ஒருத்தர் புதுசா பாக்குறோம் அப்படின்னா அவங்கள அப்பதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவரை பார்க்கும்போது ஏதோ இவருக்கு எனக்கும் ரொம்ப பழக்கம் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். ஆமா, ரோட்ல பாருவனே அப்படி சொல்லு. எனக்கு கூட அவனை எங்க பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்க பார்த்தேன்னு தான் தெரியல. எங்கேயோ அந்த மூஞ்சி பார்த்திருக்கேன், கண்டுபிடிக்கிறேன். இங்க பாரு, எந்த சூழ்நிலையிலையும்
நீ இப்படி ஒருத்தட்ட பேசுறேன்னு அப்படிட்ட சொல்லாத. நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்புறம் இதை கெடுத்து விட்டுறலாமா. ஆனா சித்தி எனக்கு ஒரு சந்தேகம். எங்கேயாவது போனா அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்களே, அப்போ ஏன் அம்மா என்ன உள்ளவே இருக்க விட மாட்டேங்குது, வெளியே எங்காவது கூட்டு போக சொல்லுது? இல்லை, நானும் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன். கேட்கும் போதெல்லாம் அம்மா எதுவுமே எனக்கு பதில் சொல்லாது. கேட்டா அப்படி ஒருத்தர் வாழ்க்கையில இல்லை, ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு விட்டுரும். இல்லை சித்தி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது ஒருத்தரை நம்ம வாழ்க்கையில் வெறுக்கிறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதை தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வெறுப்பு வர அளவுக்கு அப்படிப்பட்டவங்க என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க? குட்டி, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னதான், இப்போதைக்கு இதை பேச வேண்டிய நேரம் இது இல்லைடா. இன்னும் நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. சில விஷயங்களை அவள் மறைக்கிறா, அவள் அப்படி நடந்துக்கிறா அப்படின்னா அது உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான். சித்தி உங்ககிட்ட எப்போதுமே சொல்கிற விஷயம் இதுதான். என்ன, உனக்கு எது எப்போ கிடைக்கணும் எப்போ கொடுக்கணும்னு பெத்தவ அவளுக்கு தெரியும். புரியுதா? அம்மாவும் இதையே தான் சொல்லுது, நீயும் இதையே தான் சொல்கிற. தாத்தா கிட்ட மட்டும் கேட்டால் என்ன சொல்லிட போகிறாரு? இதையே தான் சொல்லுவார். அப்படி என்ன இருக்குன்னு தான் எனக்கும் தெரியல இந்த அளவுக்கு நடந்துக்கிறதுக்கு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். பாரு, எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதோ அதுக்கு தான் ஏக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ஏக்கத்தையும் தாண்டி ஒருத்தர் நமக்கு கொடுக்குறாங்க அன்பு அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கணும். புரியுதா? உன்னோட லைஃப்பும் அப்படிதான். போக போக நீ புரிஞ்சுப்ப. இப்போ நீ சின்ன பொண்ணு, நீ நல்லா படிக்கணும், அது மட்டும்தான். உன் அம்மா உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வா. அக் பண்ணிக்கிட்டுமா லூசு, வாடி. சரி விடு, அந்த மோசமான பர்சன் யாருன்னு எனக்கு தெரிய வேணாம். அன்பு காட்ட நீங்களாம் இருக்கீங்கல்ல, அதனால அந்த ஏக்கம் எனக்கு இருக்காது. அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறதுனால தானே என் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனால அவங்க மோசமானவங்களாவே இருக்கட்டும், நான் யாரையும் எதிர்பார்க்கவும் மாட்டேன். என்ன, ஒருவேளை ஃப்யூச்சரில் அந்த மோசமானவங்களுக்கு குட்டியோட நினப்பு இருந்தா அவங்க தேடி வருவாங்கல்ல. எப்படியும் அவங்களுக்கு குட்டின்னு ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ அவங்க தேடி வரும்போது அவங்கள நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. சாரி குட்டி, நான் ஒன்றை ஏமாத்துறேன், எனக்கு வேற வழி தெரியல. சித்தி, அம்மா கிட்ட இந்த கேள்வி கேட்டு நான் காயப்படுத்தின மாதிரி உன்னையும் காயப்படுத்திட்டேனா? சாரி. ஏச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நீ என்கிட்ட கேட்குற மாதிரி அப்படிகிட்ட கேட்காத, சரியா? நீ இப்படிலாம் சொன்னீன்னா அவை வருத்தப்படுவா. எனக்கு தெரியும் அம்மா பற்றி, நான் கேட்க மாட்டேன். நீங்களா இருக்கீங்களா? எனக்கு இதுவே போதும் சித்தி. என் குட்டிமா இப்போது இப்படியே இருக்கணும். உன்னை அவளை மாதிரியே பிரேவாக வளர்த்துருக்கா, எனக்கு அதுவே போதும். என்னடி பண்றீங்க அம்மாவும் பொண்ணும்? உங்க பாசத்துக்கு அளவில்லடி, ஸ்கூல்ல கூட பார்க்காம எப்படி நிக்கிறீங்க? நீ போடி. அடி வாங்குவேன். சரி, ஸ்கூல் அட்மிஷன் போட்டாச்சு, என்ன சைனும் பண்ணிட்டேன். நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. இங்கே பாரு குட்டி, நீ ஆசைப்பட்டேன்டா அம்மா சரின்னு சொன்னேன். இதுவே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது வேலை பண்ண அப்புறம் அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல. அப்பெல்லாம் எதுவும் செய்ய மாட்டா, அவன் நம்ம குட்டி, நமக்கு ஃபேவராக தான் இருப்பா எப்போதுமே. ஆமாம் ஆமாம். சரி, அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, நான் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். சரி, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா இல்லை நான் வரவா வீட்டுக்கு? இல்லை இல்லை, எனக்கு காலேஜ் மத்தியானம் தான் ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ வீட்டில் விட்டுட்டு அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். இல்லை, செட் ஆகாது. நான் செட்டஸ்கோப்பை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நான் அதை எடுத்துகிட்டு அப்படி போகலாம். சரிவா போகலாம். என்ன, நேற்று வந்து அந்த அங்கிள் இன்னைக்கு வருவேன்னு சொன்னாங்கல்ல, காணோம். நம்ம வந்திருக்கிறது தெரியும்ல, இன்னைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வர அட்மிஷன் போட போகிறேன்னு சொன்னேன்ல. காணுமே. வந்தாங்கன்னா இன்னைக்கு பார்க்கலான்னு நினச்சேன். வருவாங்களா மாட்டாங்களா? இதுக்கு மேலே வெயிட் பண்ணவும் விட மாட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களே. சரி, இன்னைக்கு பார்க்க முடியாது போகலாம். ஐ மிஸ் யூ அங்கிள். குட்டி, போகலாமா? சரிம்மா, கேப் புக் பண்ணிட்டேன், வந்திருக்கோம், வா போகலாம். போறேங்கண்ணா. சரிங்கண்ணா. ஐயோ, டேய், அந்த கார்ல போறதா அவங்க நினைக்கிறேன். செருப்பாலே அடிப்பேன் நாயே. நான் உனக்கு என்னடா சொன்னேன்? அது எலும்போடு நின்று அவ்வளோ நேரம் நீ எல்லாம் பண்ணணுமா? பாரு, போயிடுச்சு அந்த பொண்ணு. எவ்வளோ எதிர்பார்த்துருக்கோம். ஏன்டா? ஆனாலும் இந்த அளவுக்குலாம் இருக்க கூடாது. என்ன, அந்த பொண்ணு வந்து மோதுனா உனக்கு என்ன ஒரு பாசம் பொத்திட்டு வந்துருமா? டே முண்டம், உனக்குலாம் என் ஃபீலிங்ஸ் சொன்னா புரியாது. பொத்திட்டு போறியா? சரி விடு விடு, அட்மிஷன் போட்டு இருந்திருப்பாங்க, நாளைக்கு சீக்கிரமா வந்து பாத்துக்கோ. என்ன டே, இவ்வளோ பிரேவா இவ்வளோ அழகா பேசுற பொண்ணோட அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தாண்டா வந்தேன். அதுக்குள்ள பட. சரி விடு நண்பா, பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா பாரு. நீ மட்டும் டிப் டாப் ரெடியா வந்திருக்க, ஏன்னா அதுவே போட்டோட இந்த ஸ்கூல் வரைக்கும் கூட்டு வந்திருக்க. சரி, எங்க அண்ணன் போய் எங்கேயாவது பாத்துட்டு போறான், சாத்திட்டு திரும்ப காலேஜுக்கு போலாம், அப்படி இங்கேருந்து கூட்டு போடான்னு அழுவான்.
போடா. சரி வா, அந்த வழியை பார்த்து காலேஜுக்கே போவோம். இன்னைக்கு முடியல, கண்டிப்பா இன்னொரு நாள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். ஏதோ தடங்கள் வருது, பார்த்துக்கலாம். வா போலாம். சரி சரி, விட்டு விட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரும். என்ன எங்க அண்ணன் பையன் சொல்லி வைக்கிறேன். வரத்து பார்த்து அதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிடுவான். கிளாஸ் முதல்ல சொல்லிடுவான். ஓகே, அதான உன் புத்தி தானே, சாத்திட்டு வா. நீ எவன் பிளே பை? நீயா நானா? மூட்டு போட. சரி வா, இல்லனா நாய்கிட்ட புடிச்சு தந்துருவேன். கம்முடு வா. ஆளப்பாரு. பெண்பா, ஆபீஸ் வேணா உனக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். இதுல உள்ள அந்த எம்டி கூட உனக்கு பிடிக்கல. ஆனா வேலை எவ்வளவு அழகா இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி என்ட்ரி போடுறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீ யார பத்தி கவலைப்படாத, நீ பாட்டுல வேலை பாரு. இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா யாருக்காவது அமையுமா? உனக்கு அமைஞ்சிருக்குடி, நீ என்ஜாய் பண்ண. ஏ வெண்பா, அட காளிமுத்தே வாடா. நிறைய வாட்டி சொல்லிட்டேன் காளி முத்துங்கற. டேய் சாரிடா, முத்துன்னு கூப்பிட வர மாட்டேங்குதுடா. சும்மா தான்டா முன்னாடி ஒரு காளி போட்ட வேலை முடிஞ்சு. ஆளப்பாரு. சரி வா, எனக்கு ஒரு டவுட். என்னோட கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, வந்து என்ன ஏதுன்னு பாரு. அதான் எம்டி சார் இருக்காருலடா, அவர்கிட்ட போ. அவர் மேல போய் கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணி. கம்ப்யூட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குதுனே. ஏய் லூசு மாதிரி பண்ணாதடி, வந்து என்ன ஏதுன்னு பாரு. எப்படி உங்க எம்டி சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் பண்ணாம வச்சிருப்பாரு. அத வந்து நாத்தட்டோனி மொத்தமா அது புட்டுக்கிட்டு போகும். உடனே இந்த பழி ஏன் மேல தூக்கி போடலாம்னு பிளான்ல இருக்காரு உங்க எம்டி. உனக்கும் இந்த எம்டிக்கு 1008 பிரச்சனை இருக்குடி. முதல்ல வந்து என்னோட சரி பண்றீ. என்னடா மூச்சுக்கு முடிஞ்சற டிடிங்கற? ஃப்ரெண்டா போறீங்கன்னா டீ போட்டு கூப்பிடுவியா? சரிமா தாயே, வா. வர ஒரு 5 நிமிஷம் சின்ன என்ட்ரி போட்டு வந்துறேன். சீக்கிரம் வந்து தொலை. போ போ போ. இல்ல அந்த சிஸ்டம் மாத்திக்கோங்க. ஜனனி, மாம்சே என்ன பண்ற? இல்ல மாம்சே, சிஸ்டம்ல கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் எரர்னு சொன்னாங்க. அதோ ஒரு சிஸ்டமா மாத்திட்டு இருந்தேன். சரி சரி, ஓகே. அது கம்ப்யூட்டர் எரரா இருக்கும். அதை நான் சொல்லி செக் பண்றேன். சரி, நீ கொஞ்சம் பாத்துக்கோ. என்ன, நான் போய் என் தம்பி பார்த்துட்டு வந்துடுறேன். சத்யன் மாமாவையா? ஆமாமா, நேத்தே பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா நேத்து முடியல. இன்னைக்கு போகணும். அவனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். மாமாக்கு தெரிஞ்சு திட்ட போறாரு. அவர் திட்டுறாரு, இவங்க பேசினாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் என்னால சும்மா இருக்க முடியாது. அவன் என் தம்பி. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறனால போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம்லாம் எனக்கு லேட் ஆயிரும். கண்டிப்பா அப்பா வருவார் ஆஃபீஸ்க்கு. வந்தா என்ன எங்கேன்னு கேட்பாரு. உண்மையவே சொல்லு, ஏசி ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்னு. சரி ஓகே மாமா, பார்த்து போயிட்டு வா. சரி. சரி ஓகே, போட்ட என்ட்ரிய கொண்டு போய் அந்த ஆளு மூஞ்சில வீசிட்டு வருவான். அவன் பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லுவான். சரி வேண்டா, எடுத்துட்டு போகலாம். லலலலா. ஆ! முன்ன பார்த்தா வரவே மாட்டீங்களா? எங்கயோ காத்துடுக்குது, யார் வீட்லயே பல்லு விழுகிற மாதிரி வருவீங்களா? ஏய், நான் ஒன்றும் கரெக்டா வராம இல்ல. நான் கரெக்டா தான் வந்தேன். நீ தான் பறக்க பார்த்துட்டு என் மேல மோதின. உங்களுக்கு என் மேல மோதணும்னு ஆசையா இருந்திருக்கும். அத வந்து மோதி இருப்பீங்க. ஹால பாரு. நீ பாரு, உங்க ரூம்ல கத்துற மாதிரி இங்க கத்துன, அவ்வளவுதான். என்ன என்னப்பா? என்ன பார்த்தா நான் பே மாதிரி தெரியுதா? என் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்து பேனே. இதுக்கு மேலேயே சொல்லுவேன்டி. ஏண்டி, உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? இது கேட்க கூடாத கேள்விலாம் கேட்டுட்டு அப்படியே தாண்டா பெரிய ஆளுங்கிற மாதிரி உட்காந்தாச்சு. என்ன அழுக வச்சுட்டு. அழுகுறாளா நீ? அழுக வச்சிட்டீங்கல, கேட்கதான் செய்வீங்க. உங்களை பார்க்க தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சி, நீ எதுக்கு என்ன பார்க்க வர? நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களா? அத வந்து 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 உங்க அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலான்னு. பாரு, சாம்பார் சட்டி மூக்கி. யார பார்த்தா சாம்பார் சட்டி மூக்கி? என்ன பார்த்தா சாம்பார் சட்டி மூக்கி மாதிரி தெரியுதா? உனக்கு வேற பேர் வைக்கணும்டி. பாருங்க, எம்டிங்கறத மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் பாத்துக்கோங்க. என்ன, நான் வெளியே போகும்போது நீ கட்டுப்பு கிளப்பாது. என்ன, நீ எங்கே போ, இல்ல சுடுகாட்டுல போய் கூட உட்காரு. அதுக்கடி அங்க போறேன், நீ தான் அங்க போவ. அதானே, நீ மத்தவங்க அனுப்பிட்டு தான் நீ போய் குளிக்கல உட்காருவ. ஆள பாரு, மூக்கு இல்லாத மூக்கு பொடிட்டப்பா. யார் பார்த்து மூக்கு பண்ணிட்டப்பாங்கிற? நீ பாரு, கொல்லிவாய் பிசாசு. கருவாயா பாரி, ஒரு கொத்துக்கு கொன்னுடுவேன். ஏச்சி, நீ கொல்லி என்னமோ பண்ணு. ஆள பாரு, மூஞ்சி முன்னாடி வந்துகிட்டு பாரு. எல்லா என்ட்ரி போட்டாச்சு. டேட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைல்ஸை கொடுத்தீங்கன்னா அடுத்த வேலைக்கு போவோம். அதுக்கு தான் வரணும்னு நினைச்சேன், நீ ஏன் வந்துட்ட நந்தி மாதிரி. இப்பதான் செக் பண்ண முடியாது. நான் என்னோட பர்சனல் விஷயமா வெளியே போறேன். ஆமா, பர்சனல். அப்ப இது என்ன பண்ணணும்?
உள்ள மேனேஜர் இருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க. நீங்க தானே எம்டி, உங்ககிட்ட தான் காட்ட முடியும். நான் எதுக்கு மேனேஜர்ட்ட போணும்? மேனேஜர் எம்டி ஒண்ணுதான், கொண்டு போய் காட்டுங்க. அவன் என் அத்தை பொண்ணுதான். அந்த பிசாஸ் கிட்ட போறதுக்கு நானே இங்க உட்காந்துருப்பேன். என்னது? இல்ல வாழ்த்துக்கள்னு சொன்னேன். சரி போயிட்டு வாங்க. திமுரு பிடிச்சவன். ஒட்டங்காதவன். பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம். நீ மீண்டும் தோன்றியதால் என் வாழ்வில் திரும்பவும் சோகம். என் வீட்டு பக்கம் வந்த விரோதை நாய்கள் வச்சிருக்கேன். உன் பேரை வச்சுத்தானே தினமும் அதட்டி கூப்பிடுவேன். பேய்கள் என்ற புரளியை ஒன்ன பார்த்துதான் நம்பியிருக்கேன். குதிச்சது பிசாசு மறு உருவா நீதானே என்றிருக்கேன். மூஞ்சி பாரு. இப்போ இந்த குழிவை பிசாசிட்டு வர போகணுமா? சரி, எவ்வளோ சோதனை வந்தாலும் தாங்கணுவின்பா. நீ ஒரு பிரேவான கேள். போலாம். என்ன டயக்னோசிஸ்? சார், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணதுல பிரைன் டியூமர் மாதிரி தெரியல. இருந்தாலும் அது வரதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சார். மெடிசன் ரொம்ப சிவியரான மெடிசன் இல்லாமல் நார்மலான மெடிசன் வச்சு ரெக்யூர் பண்ணிடலாம். பட் அதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, கரெக்டாக தான் டயக்னோசிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் பிரைன் டியூமர்னு கரெக்டாக சொல்ல முடியாது. சர்ஜரி இதுக்கு அவசியம் இல்லையே சார். அவசியம் இல்லை தான், ஆனால் அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள நம்ம முன்னே சரி பண்ணிடல. ஸோ லைட்டாக பிளட் வச்சு குறைஞ்சிருந்தா கூட அது பிரைன் டியூமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரி, ஓகே, சிடி ஸ்கேன் எடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகே நர்ஸ், ஐவி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். சிடி எடுங்க. எம்ஆர்ஐ மட்டும் வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம். கலந்து பேசிட்டு பார்த்துக்கலாம். நான் டயக்னோஸ் பண்ணது கரெக்ட் தானே சார்? அது கரெக்ட் தான். அது எந்த இதுலையும் இது கிடையாது. பட் சர்ஜரி பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லாக அதை கண்டுபிடிக்கணும். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம யோசிக்கணும். ஓகே, நான் லைட்டாக பெட்ரோல் சர்ஜரி ஃபெயில் ஆகிடும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே சார். பாட்டிமா? ஐயா டாக்டர் ஐயா, எனக்கு என்னையா ஆச்சு? என்னென்னமோ பேசுறீங்க, ஒன்றும் புரியல. இல்லை பாட்டிமா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. தலையில் உங்களுக்கு லைட்டாக அடிபட்டு இருக்கிறதுனால அது ஃபுல்லாக நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம எதாக இருந்தாலும் சொல்லிக்கலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஹெட் பெயினாக தான் இருக்கும். நர்ஸ் உங்களுக்கு மெடிசன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க நர்ஸ் கிட்ட. அவங்க டாக்டர் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க. ஓகே? நான் உயிரோட இருப்பேனா ஐயா? பாட்டிமா, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம சர்ஜரி பண்ணால் சரியாயிடும்னா நான் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். உங்கள் ஃபைல் தான் அது. இதை தான் நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? என் பேத்தி ஒருத்தி இருக்கா. அவளுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்பா அத்தா யாரும் இல்லை. நான் அவளை சின்ன வயசுலேருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவளை நல்லபடியா வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போதுமியா. அது வரைக்கும் இந்த உசுறு இருக்கட்டும். பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் சரியாயிடும். ஓகே? சரியா? அருண், டிலே பண்ணாதீங்க. சீக்கிரமா ஸ்கேன் ரெடி பண்ணுங்க. ஓகே? கல்பனா, இந்த பாட்டியோட அட்டென்டிவ் அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு ஸ்கேனுக்கு என்ன எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுங்க. ஓகேவா? ஐவிக்கு மெடிசன்ஸ் போட்டுட்டே இருங்க. ஓகே? சிவியரா வேணா நார்மலா கொடுங்க. அதுக்கப்புறம் வேணா பார்த்துக்கலாம். அவங்களுக்கு பெயின் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே டாக்டர். சர்ஜரி அவசியம் இல்லைதான், ஆனா சரி, சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும், பார்த்துக்கலாம். சரிங்க பாட்டிமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நர்ஸ் வருவாங்க. சரிங்க டாக்டர் ஐயா. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மகதி. என்ன மேம் லேட்டாக வரீங்க? பர்மிஷன் போட்டிங்களா? மெயில் அனுப்பியிருந்தேன். உங்கள் சீஃப் டாக்டர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட தான் சொல்ல போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா மேம்? நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணேங்க மேம். நீங்கள் வருவீங்க. என்ன கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே, கேஸ் ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டீங்களா? மேம் எல்லாமே எடுத்து செக் பண்ணிட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா சேர்ந்து ரவுண்ட்ஸ் போயிடலாங்க மேம். ஓகே, இயர் பேஷன்ஸை தவிர வேறு ஏதாவது புதுசாக கேஸ் வந்திருக்கா? ஆமாம் மேம், நேற்று நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்தது. அதுக்கு இப்போ தான் நாங்கள் ஸ்கேன்ஸ்லாம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நிலைமை என்னன்னு தெரியும். சரி, ஓகே, அந்த ஃபைலை சேர்த்து எடுத்துக்கோங்க. ரவுண்ட்ஸ் போகிறப்ப பார்த்துடலாம். என்ன எல்லா ஸ்கேனும் ஃபர்தர் எடுக்க சொன்னீங்கல்ல? எல்லாமே எடுக்க சொல்லிட்டேங்க மேம். ஓகே ஓகே. அப்புறம் மேம் ஒன்று கேட்கட்டுமா? சொல்லுங்க. இல்லை மேம், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் அழகோட ரகசியம் என்ன மேம்? நான் அதை தப்பாக கேட்டேனா? இல்லை, உங்கள் சீஃப் டாக்டர். ஐயோ சார், இல்லை சார், நான் மேம் கிட்ட கேஸ் ஃபைல் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போ அவங்க கிட்ட நான் ஒண்ணுமே சொல்லலையே. அப்பா உங்களுக்கு கேட்கலையா? ஆமா சார், கேஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஐ மீன், நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத தவிர மத்த எதுவுமே எனக்கு தெரியாது சார். கலாய்க்கிறீங்க? நான் ஒன்னும் சொல்லலமா. போய் இயர் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பாரு. போ, தனித்தனியா பிரிச்சாச்சுல, போய் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் கூட்டிட்டு ரவுண்ட்ஸ் போற வேலையை பாரு. அதை பத்தி தான் சார் மேம்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி சார், நான் போய் ஃபைல்ஸ் பார்க்கறேன். நீங்க சைன் பண்ணிட்டு வந்துருங்க, நான் போய் ஃபைல்ஸ் எடுத்து வைக்கிறேன். சரி.
ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ லேட்டாக வரீங்க? ஹாஸ்பிட்டலோட மெயில் எடுத்து செக் பண்ணீங்களா? இல்லை. நான் லேட்டாக வருவேன்னு உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன். ஐ மீன் ஹாஸ்பிட்டலோட மெயில் அடிக்க மெயில் வந்திருக்கும். ஒரு சீஃப் டாக்டரா நீங்கள் அதை பார்த்துருக்குறோம். பார்க்காம விட்டது உங்கள் தப்பு. என்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. எல்லா டைமும் என்னால் மெயில் எடுத்து செக் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸை பார்ப்பனா மெயில் எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. சாரி, பர்சனலாக என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு வேளை நான் டிலே ஆகி வரேன் அப்படின்னா இங்கே யாருக்காவது நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு போவேன், இல்லைனா மகதிக்கிட்ட சொல்லிட்டு போவேன். மகதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். பர்சனலாக என்னால் யாருக்கும் இன்ஃபர்மேஷன் தர முடியாது. பர்சனலானா நீங்கள் என்கிட்ட நேராக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரி கூட சொல்லிட்டு போகலாம். டைரெக்டாக என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், நீங்கள் என்கிட்ட வந்து பேசணும்னு நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. அப்படி நான் சொல்லவும் மாட்டேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்க பழைய சத்தின் டாக்டர் நான் கிடையாது. ஓகே? அதே மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்க பழைய அபிநயா நான் இல்லை. சரி விடுங்க, இந்த டைம் விடுறேன். நெக்ஸ்ட் டைம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போங்க. மெயில் எடுத்து பார்க்காம இருந்தது என் தப்பு தான். அதுக்கு சாரி கேட்கணுமா? அப்படி ஒருத்தவங்களை பனிஷ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இல்லைனா மட்டும் உங்களுக்கு பனிஷ் பண்ணவே தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ, கிராஸ் த லிமிட். ரியாலிட்டியை சொன்னால் உங்களுக்கு கிராஸ் த லிமிட் தான். போங்க, போய் ஓக்க பாருங்க. மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய். காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையை போலவே இதயம் தொலையுதே. வானத்தில் பறக்கிறேன், மோகத்தில் மிதக்கிறேன். காதலா நானும் ஓர் காத்தாடியாகிறேன். நம்ம போய் வேலையை பார்ப்போம். டேய் உதயா, என்னப்பா இது? எதுக்கு இப்படி கிளாஸ் உடச்சு வச்சிருக்க? என்னடா இது வேஷம் புதுசா? என்னடா? Dad, you should never trust anyone for anything. If you trust them, they will look at you like a joker. Daddy, tell them that. என்ன டாடி புரியலையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா டாடி? ஏய் புரியலன்னா ஒன்றும் சொல்லல. எதுக்கு இப்படி? அப்பா உனக்கு புரியலப்பா. இங்க பாருப்பா, வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம ஏமாந்து போயிருப்போம்ப்பா. அதே மாதிரிதாப்பா ஏமாந்து யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லாம வாழ்றப்பா. சொல்லுவேல்லப்பா, யாரையும் நம்ப கூடாது. கடைசியில நம்மள ஜோக்கர் ஆக்கி விட்டுட்டு போயிருவாங்கன்னு. கடைசியில ஜோக்கரா தப்பா உட்காந்துருக்கேன். யாரையும் நம்பலப்பா, நம்பவும் மாட்டேன். போதும் போதுன்ற அளவுக்கு செஞ்சு விட்டு போறாங்கப்பா. டேய் அது என்னமோ உண்மைதான்டா. அதுக்குன்னு இப்படியா? பா என்ன தொந்தரவு பண்ணாதப்பா. நான் இப்படிதான். யாருமே இங்க உலகத்துல உண்மை இல்லப்பா. எல்லாருமே ஃபேக். ஃபேக் ரிலேஷன்ஷிப்பா, ஃபேக் லைஃப்பா, எல்லாமே ஃபேக்ப்பா. நான் இன்னைக்கு ஜோக்கராவும் முன்னாடி இருக்கேன்னா எல்லாத்துக்கும் நான் தான்ப்பா காரணம். நான் மட்டும்தான். ஐயா சொல்லுமா. ஐயா சமைச்சிட்டுங்க ஐயா, வந்தீங்கன்னா சாப்பிடலாம். தம்பியை கூட்டிட்டு வந்தீங்கன்னா. அவன் இப்போதைக்கு சாப்பிட மாட்டான், ஃபுல்லாக குடிச்சிருக்கான். அப்புறமா சாப்பிடுவான். இல்லைங்கய்யா, சாப்பாடு ஆயிடுச்சுன்னா நீ எனக்கு மட்டும் எடுத்து வை, அவனை அப்புறமா நான் சாப்பிட்டு வச்சுக்கிறேன். ஐயா ரொம்ப நாளா உனக்கு கேட்கணும்னு தோணுது, கேட்கவா? இல்லைங்கய்யா, ஒரு உலகத்தில் தம்பி வயசுல இருக்க பையங்களாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. காதல் கத்திரிக்காய் கல்யாணம்னு ஒரு மாதிரி வாழ்க்கையை வாழுவாங்க. தம்பி என்னையா இப்படி இருக்காரு? அவன் இப்படி இருக்கிறதுக்கு என்ன வேணும்னாலும் காரணம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு வகையில் நானும் காரணம் தான். அவன் நல்லா இருக்கணும்னு அவன் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சேன். ஆனால் அதுவே அவன் வாழ்க்கைக்கு இப்படி விரோதமாக வந்து நிற்கும்னு நான் நினைக்கல. என்னமோங்கய்யா, ஆனால் தம்பி பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் தம்பியோட குணம் மாறணுங்கய்யா. சரி போ. சரிங்கய்யா. பாருப்பா, நீ சொன்னதாப்பா உண்மை. யாரும் இந்த உலகத்துல ட்ரூ கிடையாது. எல்லாருமே ஏமாத்த போறவங்க தான்ப்பா. நம்புறேன்ப்பா நானு. நீ சொல்லும் போது எதுவும் தெரியலப்பா, இப்போ உணரும் போதுதான்ப்பா தெரியுது. ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன்ல, நான் பாத்துக்கிறப்பா.
சரிப்பா, போ போ, போய் சாப்பிடு போ. ரொம்ப குளிச்சு குளிச்சு உடம்பு கெடுத்துக்கிறாத. அப்பா வரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வருவேன்னா. போப்பா, போயிட்டே இரு. யாரையும் நம்ப கூடாது. எப்படி? யாரையுமே நம்ப கூடாது. இந்த வாழ்க்கையில எல்லாருமே ஏமாத்துறவங்க தான். டோன்ட் ட்ரஸ்ட் இன் எனிதிங் ஃபார் எவ்ரிதிங். லைஃபோட ஃபார்முலா கத்துக்கோங்கடா. வேறொரு கையோட ஓவிரல் பார்த்தேன் நானே. எகிற நெஞ்சோட போகிறேனே. நேத்து உன் கண்ணில் நானே, இன்னைக்கு யாரோ தானே. நாடுறேன்னு மானே, தாப்போன்னு விட்டுட்டேனே. பார்க்காம பேசாம சேராம போனாலும் என்னாலும் நல்லா இருப்போம். தாங்காம தூங்காம நான் இங்க வாழ்ந்தாலும் நீயாச்சும் நல்லா இருப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, ஆ சொல்லுங்க சார். சீஃப் டாக்டர் சத்தியனை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் போட்டுட்டீங்களா சார்? இல்ல இல்ல, நான் அவரோட அண்ணன் தான், பெரியப்பா பையன் கார்த்திக். சார் உள்ளதா இருப்பாரு. உள்ள போய் லெஃப்ட் சைட் போனீங்கன்னா அவரோட கேபின். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். நீங்க தான் சஜஸ்ட் பண்றீங்க பினியா? சார் இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா சிடி எம்ஆர்ஐ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பிரெயின் டியூமருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அருண் வந்து டயக்னோசிஸ் பண்ணி கரெக்டாக சஜஸ்ட் பண்ணி சொன்னார். இப்போது சிடி ஸ்கேன் வந்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ சர்ஜரி பண்ணுறது சரின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு ஸ்கேனுமே ஒரே மாதிரி ஒத்து வருது. ரிப்போர்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இதை வச்சு முடிவு பண்ணும்போது சர்ஜரி பெஸ்ட்டுன்னு தோணுது. எதையுமே வரதுக்கு முன்னாடி சரி பண்ணிட்டா பிளட் அந்த இடத்துல ஸ்டாக் ஆகாது. ஓகே அருண், உங்க பிளான் தான் கரெக்டா வருது. கண்டிப்பா அந்த பாட்டிமாக்கு சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டாக்டர் அபிநயா சொன்ன மாதிரி பிளட் ரொம்ப ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல உறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி உறைஞ்சிட்டா சர்ஜரி பண்ணும்போது அது கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால உடனே சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. என்ன அபிநயா, நீங்க தான் சர்ஜரி பண்ண போறீங்க. நானா? ஆக்சுவலாக அது உங்கள் கேஸ் தானே, நீங்கள் தானே பார்க்கணும். யார் கேஸா இருந்தானே உயிரை தானே காப்பாற்ற போறோம். நீங்க அது சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐவி ப்ராடக்ட் இது எல்லாமே மெடிசன்ஸ் எல்லாத்தையும் மகதி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர் கூட இருப்பாரு, நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றேன். இஃப் இட் டோன்ட் மைண்ட் அருண் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணட்டுமே. அபிநயா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க இன்டர்ன் டாக்டர்ஸ் இப்போதான் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவங்கள ஆப்ரேஷனுக்குலாம் அலோவ் பண்ண முடியாது. அது எப்படி சார் நீங்கள் சொல்லலாம்? இன்டர்ன்ஷிப்புக்கு உள்ளே வந்திருக்காங்க. அவங்கள ஏதாவது ஒன்று பண்ண விட்டால் தானே அவங்க மேலே கற்றுக்க முடியும். இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு மட்டும் சொல்லிட்டு இருந்தா அவங்க எப்படி ஒரு நல்ல லெவலுக்கு வர முடியும்? நீங்க சீஃப் டாக்டரா, நான் சீஃப் டாக்டரா? நான் எதுவும் சொல்லலை, உங்கள் இஷ்டம். பாத்தியா, ஏதோ இருக்கு. என்னமோ பேசுறானு ஒன்றுமே புரிய மாட்டேன். சார் சொல்றது கூட சரிதான். இப்போதான் உள்ள வந்திருக்கோம், கொஞ்சம் டைம் வேணும் மேம். சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, உங்கள் விருப்பம். ஓகே அருண், உடனே சர்ஜரிக்கு ரெடி பண்ணுங்க. உங்க அட்டெண்டர்ட்ட முதல்ல போய் பேசுங்க. ஓகே சார், நான் பேசுகிறேன் சார். இம்மிடியேட்டா சீக்கிரம். என்ன பர்சனலை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு நீங்க என்ன அபிநயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் பர்சனலை பற்றி பேசவே இல்லையே. இல்ல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டரா தானே ஒர்க் பண்ண வந்தீங்க. ஸோ நான் சொல்றதே இங்க எல்லாமே ஓகே. எனக்கு கட்டளை போடுற அளவுக்கு நீங்க ஒன்றும் வளரல. தப்பு தான் சார், கேட்டது தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகவே கூடாது. அதுதான் நினைக்கிறவங்களுக்கும் அதை சார்ந்தவங்களுக்கும் சரியாக இருக்கும். உண்மைதான், ஆளு மட்டும்தான் மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். குணத்தை கூட மாற்றுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஒருவேளை பார்க்குறவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுமோ என்னமோ. ஓகே, இதுக்கு மேலே இந்த கான்வெகேஷன் வேணாம். சர்ஜரிக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, அந்த ஃபைலை கொடுங்க. தாயை கண்டால் தன்னாலே ஓடும் பிள்ளை போலே என் காதலாகும். அன்பே அதை உன் கண்கள் அறியாதா? என்றோ யாரோ உன் கையை தொடுவான். இன்பம் துன்பம் எல்லாமே அறிவான். அன்பே அது நானாக கூடாதா? உன் காதல் என்னிடம் இல்லை, நான் கரைக்க நினைக்கிறேன் கல்லை. இந்த காதல் என்பதே தொல்லை, உயிரோடு
அழைக்குதே என்னை. உன்னை நீங்கினால் எங்கே போவேன் நானடி.